திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சட்டவிரோதமாக பக்தர்களுக்கு மொட்டையடிக்கும் கும்பலிடம் கையூட்டு பெற்றதாக காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தீனதயாளன். தீனதயாளன், வணக்கம். அங்கு என்ன நடந்தது? மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் ராஜ்குமார். இவர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அதிக அளவுல கோவில் வளாகத்தில் வெளியே இருக்கக்கூடிய கடைகள்ல சட்டவிரோதமாக மொட்டையடிக்குவது தொடர்பாக இவர் கையூற்று பெற்றதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரகசிய எண்ணிற்கு புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அதிரடி நடவடிக்கையாக சமயபுரம் காவல் உதவி ஆய்வாளர் ராஜ்குமாரை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த சமயபுரம் பகுதியில சட்டவிரோதமாக மொட்டையடிப்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில்தான் நேற்று சமயபுரம் பகுதியில மொட்டையடிப்பது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய எண்ணிற்கு புகார் அளித்ததின் பேர்ல இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மொட்டையடிப்பது தொடர்பாக பல்வேறு புகார் அளித்து ஏன் நடவடிக்கை எடுக்காத காவல் உதவி ஆய்வாளர் மீது புகார் அளித்ததன் பேர்ல தான் நேற்று மாலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓப்பன் மைக்ல, அதுவும் மாவட்டத்துக்கே தெரியும் போல ஓப்பன் மைக்ல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் இந்த உத்தரவானதை பிறப்பித்த நிலையில இது சமயபுரம் அந்த காவல் நிலையங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.